அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெங்களூர் திருமண்ணில் வீட்டிற்கும் நம் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதரை புகழை பாடுவோம். அவரின் அருட்காவலை பெற மன்றாடுவோம். எங்கள் பாதுகாவலரான தூய மிக்கேலின் சாத்தானை வென்று மக்களின் உள்ளத்தில் அமைதியை தரும் எம் நகரின் அருள்மிகு தூயவரே, இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றி பணிவுடன் அவர் திருமுன்னிற்கும் பேறு பெற்றவரே, எங்கள் வேண்டுதல்களை இறைவன் முன் எடுத்து வைக்கும் அதிதூதரே, உமது ஆற்றலின் மேல் நம்பிக்கை கொண்டு இத்திருத்தலத்தில் வந்து நிற்கும் அடியவராம் எங்கள் மீது உமது கருணை கண்களை திறந்தருளும். தாழ்ச்சியால் இறைமாட்சி கண்ட எம் தவக்குண சீலரை நீர் கொண்ட தாழ்ச்சியை நாங்களும் பெற்று மகிழ உமது ஆசியை வேண்டி நிற்கிறோம். தீய உலகில் வாழும் எங்களை ஆசாபாச புயல் கவ்விக்கொள்ளாதவாறு பாவத்திற்கு அஞ்சி வாழும் மன வலிமையை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவத்தால் இந்த தராசு கீழே தாழாமல் புண்ணியத்தால் மேலெழும்பி நாங்கள் முடிவில்லா இன்ப வாழ்வடைய வழிகாட்டும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள்வாளியும். ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தையாய் இறைவா, உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, தூய்மை நிறை ஒவ்வொரு இறைவா, வான தூதர்களின் அரசியாய் இருக்கிற தூய மரியாயே, தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிற தூய மிக்கேலே, தாழ்ச்சி சிகரமான தூய மிக்கேலே, இறைமகனை ஆராதிக்கிறவனான தூய மிக்கேலே, இறைவனுடைய விண்ணக படைக்கு தலைவரான தூய மிக்கேலே, சமாதானத்தின் தூதரான தூய மிக்கேலே, இஸ்ரேல் மக்களுக்கு வழிகாட்டிய தூய மிக்கேலே, சாத்தானை வென்றெடுத்த தூய மிக்கேலே, வானதூதர்களின் தலைவரான தூய மிக்கேலே, விசுவாசிகளின் கோட்டையான தூய மிக்கேலே, அழுகையில் ஆறுதல் அளிக்கும் தூய மிக்கேலே, துன்புறுவோரின் துயர் தீர்க்கும் தூய மிக்கேலே, மரண வேளையில் ஆன்ம பலம் தரும் தூய மிக்கேலே, எங்கள் விருப்பத்தில் உதவிடும் தூய மிக்கேலே, உமது உண்மையின் மொழியினால் சாத்தானை ஓட்டும் தூய மிக்கேலே, தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய தூய மிக்கேலே, உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து எங்களை மீட்கும் தூய மிக்கேலே, நரகத்தை வென்ற தூய மிக்கேலே, சாத்தானை ஈட்டியால் குத்தி காலால் நசுக்கிய தூய மிக்கேலே, அண்டி வருவோருக்கு ஆறுதல் தரும் தூய மிக்கேலே, இத்திருத்தலத்தை தேடி வருபவரை தேற்றுபவரான தூய மிக்கேலே, ஆன்மாக்களை மீட்க உதவும் தூய மிக்கேலே, மறை நூல்களில் புகழப்பட்ட தூய மிக்கேலே, இறைவனுடைய மக்களுக்கு ஆதரவாக தூய மிக்கேலே, எங்களை ஆதரிக்கிறவரான தூய மிக்கேலே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான தூய மிக்கேலே, உலகின் பாவங்களை மூக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை மூக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை மூக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இறைவனாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமாக. அனைத்துலகையும் படைத்து ஆண்டு நடத்தி வரும் அன்பின் இறைவா, விண்ணுலகில் உமக்கு இடைவிடாமல் பணிவிடை புரியும் உம் தூதர்கள் வழியாக நாங்கள் இவ்வுலகில் உமக்கேற்றார் போல வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். திருப்பலி ஆரம்பம். அனைவரும் எழுந்திருக்கவும்.
உலகம் எல்லாம் ஓர் குளமாய் இணைந்திட இறைவன் நினைத்தாரே. உலகம் எல்லாம் ஓர் குளமாய் இணைந்திட இறைவன் நினைத்தாரே. அது நனவாகிட நம்மில் நிறைவே இறைவன் படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறைமக்களாம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். கூடான கோடி மாந்தரிலே கோமகள் நம்மை தேர்ந்தாரே. கூடான கோடி மாந்தரிலே கோமகள் நம்மை தேர்ந்தாரே. அவர் அன்பானது நம் உயிரானது, அவர் அன்பானது நம் உயிரானது. அன்பாக சேர்ந்திடுவோம் இறைவன் படைத்த நாளில். இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறைமக்களாம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். என்ற திருப்பலியானது அதிதூதரான புனித மிக்கேல் அவருக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்பவர் மேரி மோசஸ். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக பேட்ரிக் ஃப்ளோரி குடும்பத்தினர். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஜோஷுவா கணேஷ், பெய்சி ராணி மற்றும் குடும்பத்தினர். அதிதூதரான புனித மிக்கேல் அவருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்க ஜோதி மற்றும் குடும்பத்தினர். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஷாஜு மற்றும் குடும்பத்தினர். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ரோமைன் பெர்னாண்டஸ் மற்றும் குடும்பத்தினர். நல்ல உடல்நிலைக்காக மைக்கேல் பாபு மற்றும் குடும்பத்தினர் மற்றும் அதிதூதரான புனித மிக்கேலுக்கு நன்றி திருப்பலியாக மேரி கிறிஸ்டினா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
மகிழ்ச்சியோடு கொண்டாட இந்த நவ நாட்களை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இதோ இன்று அக்டோபர் 2ஆம் தேதி என்று தாயாம் திரு அவை நம்மை என்றும் காக்கின்ற தூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் எப்பொழுதுமே தனிமையில் இல்லை. மாறாக நமக்காக ஆண்டவர் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றார். அவர் நமக்காக பரிந்து பேசுபவர், நம்மை என்றும் வழி நடத்துபவர். நாம் அழகாக விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். நாம் திருப்பாடல் 91:11 வசனத்தில் நாம் படித்து தியானிக்கின்றோம். இந்த ஒரு திருப்பாடல் என்பது பல்வேறு வீடுகளில் ஜெபமாக இருக்கின்றது. பிள்ளைகள் இதை சொல்லிவிட்டு தான், இதை ஜெபித்து விட்டு தான் நம்முடைய வீடுகளில் இருந்து அவர்கள் வெளியே செல்கின்றார்கள். அது 11ஆம் வசனத்தில் நாம் படித்து தியானிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை நம் தூதர்களை வைத்து என்றும் அரவணைத்து காக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். அதே போல இறைவாக்கினர் எசேயா நூல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்த்து தியானிக்கின்றோம். இதோ நாம் செல்லுகின்ற நேரங்களில் நமக்கு தெரியாத ஒரு குரல் வருகின்றது. மெதுவாக நமக்கு லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம். இது யாரோட குரல் என்று பார்த்தால் இறைவாக்கினர் எசேயா அவர்கள் கூறுகின்றார்கள், இது தூதர்களுடைய குரலாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை என்றுமே தனிமையில் கடவுள் ஒருபோதும் விடுவதில்லை. மாறாக நாம் அனைவரும் அவரை மறுபடியும் வந்து சேர நமக்காக ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றார். இந்த தூதர்களுடைய திருவிழாவில் வெறும் அவர்களை மட்டும் நாம் போற்றுவதில்லை, மாறாக தாயாம் திரு அவை நம் அனைவரையும் மற்றவர்களுக்கு ஒரு தூதர்களாக இருக்க நமக்கு அழைப்பு விடுகிறது. சிறப்பாக அதற்காக இந்த திருப்பலியை வேண்டுவோம். பல்வேறு நேரங்களில் நாம் தூதராக இருக்க தவறி இருக்கின்றோம். அந்த தருணத்துக்காக நான் வருந்தி மன்னிப்பு கேட்டு தகுந்த முறையில் இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கேற்போம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo,
ஒளித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதர்களும் மனிதர்களும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைந்து உள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மண்ணகத்திலும் எங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்துக் கொள்ளார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்து அவருடைய ஏழ்மை நாடுகள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் நத்தாலியன் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பே நீர் அத்தி மரத்தின் கீழே இருந்தபோது நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரவி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழே கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதனால நம்புகின்றீரா? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய பங்கின் காவலர் மற்றும் புனித மிக்கேலின் திருவிழாவை நாம் சந்தோஷமாக கொண்டாட இந்த நவநாளை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த அதிதூதர் மிக்கேல் என்பவர் யார் என்று நாம் பார்த்தால் விவிலியத்தில் பல்வேறு குறிப்புகள் நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த திருச்சபை உருவாக்கும் பின்பு, அதாவது விவிலியத்தை எழுதிய பின்பு, மக்கள் திருச்சபையில் மக்கள் அஸ்திவாரத்திற்கு பின்பு இவர் யார் என்று பல்வேறு மக்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிய வந்தது. கிபி 490 ஆண்டில், அதாவது 490 AD நாம் பார்க்கின்றோம், ரோம் நகரில் ஒரு ஆயருக்கு இவர் காட்சி கொடுத்தார். ஆனால் இதன் பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால், ஒரு வேட்டைக்காரன் ஒரு மாடை பின்னாடி வேட்டையாடி அந்த மாடை வேட்டையாடிய செல்கின்ற நேரத்தில் அந்த மாடு ஒரு மலையிடம் சென்று மணங்கால் இடுகின்றது. மாடு நின்றவற்றிலிருந்து அம்பை எடுத்து அந்த வேட்டைக்காரன் மாட்டை அந்த அவன் வேட்டையாடிய நேரத்தில் அந்த அன்பு மறுபடியும் திரும்பி இவருடைய பக்கத்தில் வந்தது. அப்பொழுது இவருக்கு பயமாக இருந்தது. இந்த ஒரு பகுதியில் ஏதோ பேய் இருக்கின்றது என்று ஆயிரம் சென்று அவர் கம்ப்ளைண்டாக வைத்து, நீங்களும் உங்களுடைய குருக்களும் சென்று அந்த பகுதியை நீங்கள் ஜெபித்து சுத்தம் செய்யுங்கள், அங்கே இருக்கிற சாத்தான் அப்பொழுதுதான் ஓடும் என்றார். அவர்கள் நம்பவில்லை. 2-3 நாட்களுக்கு பின்பு தூய அதிதூதர் மிக்கேலானவர் அந்த ஆயருக்கு காட்சி கொடுத்து, இந்த மலைப்பகுதியில் எனக்கு ஒரு ஆலயத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த ஆயர் முதல் முறை நம்பவில்லை. இது வெறும் ஒரு கனவாக இருக்கும் என்றார். 2ஆம் முறையாக அதிதூதர் மிக்கேல் வந்து ஆயருடைய தலையை தொட்டு, எனக்கு அந்த ஒரு ஆலயம் வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த ஆயர் அங்கே ஒரு அழகாக ஒரு ஆலயத்தை அமைத்தார்.
இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, பல்வேறு நேரங்களில் நாம் பார்க்கின்றோம், நாம் நம்புவதில்லை. தூதர்கள் இருக்கின்றார்களா என்று நம்புவதில்லை. ஆனால் நமக்கு விவிலியத்தில் தூதர்கள் இருக்கின்றார்கள் என்று, இவர்கள் உண்மையானவர்கள் என்று நமக்கு பல்வேறு குறிப்புகள் நமக்கு திருவிழியம் தருகின்றது. ஆதி புத்தகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து நூலில் நமக்கு அபிரகாமுடைய அடிமை பெண், அவர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் துரத்தி அவர்களை விரட்டுகின்ற நேரத்தில் அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு தூதர் தான் காட்சி கொடுத்து அந்த அடிமை பெண்ணை தேற்றி மறுபடியும் அபிரகாமிடம் அனுப்புகின்றார்கள். மற்றும் தோபித் புத்தகத்தில் பார்த்தோம் என்றால் அதிதூதர் ரெஃபேல் அவர்கள் வந்து குணமாக்குகின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். பார்வையற்ற அந்த தொபியாசுக்கு ரெஃபேல் அவர்கள் வந்து அது பார்வையை தருகின்றார். மற்றும் மூன்றாம் முறை பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் தானியேல் அவர்கள் சொல்கின்றார்கள், ஏதோ தலைமை தூதரான மிக்கேல் அவர்கள் வந்து என்னை காப்பாற்றுகின்ற அந்த காட்சியை இறைவாக்கினர் தானியேல் 10ஆம் அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரத்திலும் நாம் தூதர்களை பற்றி பார்க்கின்றோம். அதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் பல்வேறு இடங்களில் தூதர்களை பார்க்கின்றோம். முதலில் ஏதோ சக்காரியாவுக்கு காட்சி கொடுத்து அதிதூதர் கெப்ரியேல் இதோ உனக்கு ஒரு மகன் பெறுவான் என்று சொல்கின்றார். சக்காரியா நம்புவதில்லை. இரண்டாவதாக அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ நீ இறை ஆண்டவருடைய தாயாக நீங்கள் திகழ வேண்டும் என்று அதிதூதர் கெப்ரியேல் மறுபடியும் சொல்கின்றார். மற்றும் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் காணும் என்பதை தூதர்கள் தான் திருத்தூதர்களுக்கு இதை தெரிவிக்கின்றார்கள். அதே போல கடைசி புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம், இதோ நமக்கு திருத்தூதரான யோவான் அவர் கண்ட காட்சியை பற்றி நமக்கு எழுதி கூறுகின்றார். இதெல்லாம் திருவிவிலியத்தில் இருக்கின்ற ஒரு ரெஃபரன்ஸ், திருவிவிலியத்தில் இருக்கின்ற ஒரு ஆதாரம். ஆனால் யூதர்களும் பல்வேறு ஆதாரங்களை நமக்கு எடுத்து தருகின்றார்கள். இதை ஆதாரங்கள் யாரை குறித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய பங்கின் காவலரான அதிதூதர் மிக்கேலை பற்றினார். யூதர்கள் வெறும் விவிலியத்தை அல்ல, மாறாக தங்களுடைய கலாச்சாரத்தின் புத்தகம் இருக்கின்றது. அதில் 3 முறை இவர்கள் அதிதூதர் மிக்கேலை பற்றி எழுதுகின்றார்கள். அதிதூதர் மிக்கேல் என்று அந்த வார்த்தைகளை பிரித்து நாம் படித்து தியானித்தால் எல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கடவுள். அதுதான் இவர் கடவுளுக்கு என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லும், கடவுளுக்கு நிகர் யார் என்று நாம் தமிழில் சொல்லுகிறோம். இது 3 முறை நாம் இவர்களை அந்த யூதர்கள் எவ்வாறாக இவர்களை திருத்தூதர் மிக்கேலை நமக்கு தெரிவிக்கின்றார்கள் என்றால், முதலில் அதோ அந்த ஈடன் கார்டன், அதாவது கடவுள் அவர்களை ஆதாம் மற்றும் ஏவாளை படித்து ஒரு தோட்டத்தில் அவர்களை வாழ வைத்தார். அந்த தோட்டத்திலிருந்து அவர்களை விரட்டுகின்ற அந்த நேரத்தில் அதிதூதர் மிக்கேல் தான் அந்த தோட்டத்தின் காவலராக இருக்கின்றது என்பது நாம் யூதர்களுடைய கலாச்சாரத்தின் புத்தகத்திலிருந்து இதை தெரிந்து கொள்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், கடவுள் மோசையும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த 10 கட்டளைகள் நாம் பெறுகின்றோம். அந்த நேரத்தில் திருத்தூதர் புனித மிக்கேல் தான் அவர்கள் இருவருக்கும் ஒரு பரிந்துரையாக இருப்பவரை நாம் காண்கின்றோம். மூன்றாவதாக இது விவிலியத்திலும் இருக்கின்றது, யூதர்களுடைய புத்தகத்திலும் இருக்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், இறைவாக்கினர் மோசே இறந்த பிறகு அவருடைய உடலுக்காக, உடலை பறித்துக் கொள்வதற்காக தீயவன் அவர் திட்டமிடுகின்றார். அப்பொழுது திருத்தூதர் மிக்கேல் ஆனவர் நாம் பார்க்கின்றோம், மிக்கேல் ஆனவர் அந்த உடலை பாதுகாத்து கடவுளுடன் அர்ப்பணிக்கின்றதை நாம் பார்த்து தியானிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரரே, இதெல்லாம் விவிலியத்திலும் கலாச்சாரத்திலும் இருக்கின்ற ஒரு அடியாகும். அழகாக அகஸ்டின் அவர்கள் கூறுவார்கள், கடவுள் படைப்பிலே 2 முக்கியமான அழகான படைப்பு எது வந்து பார்த்தால் தூதர்கள், அதாவது ஏஞ்சல்ஸ், மற்றும் நாம் அனைவரும் மனிதர்கள், human beings. In God's whole creation, 2 beautiful creation means they are human beings and angels. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரி, இந்த தூதர்களானவர்
வெறும் அதிதூதர் மிக்கேல் மட்டுமல்ல, மாறாக பல்வேறு தூதர்கள் இருப்பதை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் தூயவர் தூயவர் என்று சொல்வதற்கு முன்பாக அந்த ஒரு ஜெபத்தில் நாம் தியானிக்கின்றோம். ஏறக்குறைய 9 அணிகள் தூதர்கள் கடவுள் படைத்தார். செராஃபிம், கெரூபிம் என்று பல்வேறு தூதர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு தூதர்கள் தான் ஆர்க்ஏஞ்சல்ஸ். ஆர்க்ஏஞ்சல்ஸ் வெறும் மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் மட்டுமல்ல, மாறாக 7 அதிதூதர்கள் இருப்பதை நாம் பற்றி தியானிக்கின்றோம். 3 பேர் விவிலியத்தில் இருக்கின்றார்கள். அதாவது there are 3 angels who are present in the Bible, but there are totally 7 angels and rest 4 of them we can see in the Jewish tradition. We all know there are statues about them outside our church. கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய பணிதான் என்ன, இவருடைய வேலை தான் என்று பார்த்தால் கடவுள் இவருடைய பணிகளை பிரித்து வைத்திருக்கின்றார். ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை தூதர்கள் வந்து நிறைவேற்றி தருவார்கள். ஆனால் முக்கியமான விஷயங்களை நடைபெறுகின்ற நேரத்தில் அவர் அதிதூதர்களை தான் அனுப்புகின்றார். இதுதான் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். டேனியல் ஆகட்டும், இறைவாக்கினர் டேனியலை காப்பாற்றுவதாகட்டும், தோபியாசுக்கு பார்வை தருவதாகட்டும், அன்னை மரியாளுக்கும் சக்காரியாவுக்கும் அவர்களுக்கு தேவையான அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற நிகழ்ச்சிகளாகட்டும், இதையெல்லாம் அதிதூதர்களை அனுப்பித்தான் கடவுள் நிறைவேற்றி வருகின்றார். இவர் யார் என்று நாம் படித்து தியானித்தால் நாம் பார்க்கின்றோம், இறைவாக்கினர் டேனியல் நமக்கு அழகாக சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை. அவர் அங்கே கஷ்டத்தில் இருக்கின்ற நேரத்தில் இவர்தான் சென்று அவருக்கு தேவையான பாதுகாப்பை தருகின்றார். அதே போல புதிய ஏற்பாட்டில் ஜூட் எழுதிய கடிதத்தில் நாம் பார்க்கின்றோம், இதோ அதிதூதர் மிக்கேல் தான் மோசே அவரை உடலை காப்பாற்றுகின்றார். தீயவனிலிருந்து மோசேயுடைய உடலை காப்பாற்றுகின்றார். மற்றும் திருவெளிப்பாடு கடைசி புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம், எப்படி இவர் விண்ணுல அரசில் நடைபெற்ற போரில் இவனும் தீயவனும் சண்டை போட்டு அந்த தீயவரை ஜெயித்து அவர்களை இந்த உலகிற்கு அனுப்பினார்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீயவனானவன் யார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். அவனும் ஒரு தூதர் தான். ஆனால் கடவுளை போல இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணவம் இருந்த ஒரு தூதராக அவன் இருந்தான். ஆனால் அழகாக நம்முடைய வார்த்தைகள் மேலே பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அதிதூதர் மிக்கேலும் ஒரு பிரின்ஸ் தான். ஆனால் அமைதியான தூதர், என்றும் தாழ்மை குணம் கொண்டிருக்கின்ற ஒரு தூதர். இந்த தீயவன் என்ன செய்வான் என்று பார்த்தால் 3 விஷயங்கள் தீயவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை டிஸ்டர்ப் செய்கின்ற 3 விஷயங்களை செய்வார்கள். முதலில் அவர் எப்பொழுதுமே நம்முடைய மனதிற்கு தீய ஆலோசனைகளை நமக்கு அனுப்பி வைப்பார்கள். இது நம் அனைவருக்கும் நடக்கின்ற ஒரு விஷயம். நாம சும்மா இருந்தா கூட நம்முடைய எண்ணங்களில் பல்வேறு தீய யோசனைகளை மற்றவர்களை பற்றி அனுப்புகின்றவர் தீயவன் தான். இரண்டாவதாக தீயவன் செய்கின்ற வேலை, நாம் பாவ சங்கீதம் செல்கின்றோம், பாவ மன்னிப்பு கேட்கின்றோம், ஆனால் மறுபடியும் நமக்கு பல்வேறு நேரங்களில் நாம் கொடூரமாக செய்த பாவங்களை மறுபடியும் நம்முடைய மனதிற்கு போடுகின்றான் தீயவன். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், பல்வேறு நேரங்களில் நாம் தீமையிலிருந்து அகன்று தூர செல்கின்ற நேரத்தில் மறுபடியும் அந்த விஷயங்களை நம் கண் முன் வைக்கின்றான் தீயவன். ஆனால் இதிலே அனைத்திலிருந்தும் நம்மை அதிதூதர் மிக்கேலும் நம் பங்கின் காவலாளர் மிக்கேலும் நம்மை காப்பாற்றுகிறார்கள். இவருடைய வேலை தான் என்ன என்று பார்த்தால் இவருக்கு 5 முக்கியமான வேலைகள் இருக்கின்றது. முதலில் அனைத்து பில்லி சூனியம் பல்வேறு இடங்களில் மந்திரம் எல்லாம் நாம் நம்புகின்றோம், அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு புனிதராக இவர் இருக்கின்றார். இன்று கூட பார்க்கின்றோம், பல்வேறு மக்கள் நமக்கு எதிராக பல்வேறு மந்திரத்தை எல்லாம் செய்கின்றார்கள். அதிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு புனிதராக நம்முடைய பங்கின் காவலர் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற நேரத்தில் நம்முடைய ஆன்மாவை தீயவனிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு நபராக இவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, பல்வேறு நேரங்களில் கடைசி நேரத்தில் தீயவன் இந்த ஆன்மாவை நான் என்னிடம் பெற்றுக்
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்கின்ற நேரத்தில் அதிதூதர் மிக்கேல் நம்மோடு இருந்து நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றி கடவுளிடம் அர்ப்பணிக்கின்றார். மூன்றாவதாக நம் அனைவருக்கும் தெரியும், விண்ணரசு இருக்கின்றது, நரகம் இருக்கின்றது, உத்திரிக்க ஸ்தலம் என்று இருக்கின்றது. அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் நம் அனைவரும் தூய்மை ஆகின்ற அந்த நேரத்தில், நாம் விண்ணரசுக்கு செல்கின்ற அந்த நேரத்தில் நம்மை உத்திரிக்க ஸ்தலத்திலிருந்து விண்ணரசுக்கு கொண்டு செல்கின்றவராக அதிதூதர் மிக்கேல் அவர்கள் தெரிவிக்கின்றார். நான்காவதாக திருத்தந்தையின் பாதுகாவலராக இவர் இருக்கின்றார். திருச்சபையின் வரலாறு நாம் பார்க்கின்றோம். பல்வேறு திருத்தந்தைகள், உலகம் கஷ்டம் இருக்கின்ற நேரத்தில் பல்வேறு திருத்தந்தைகள் இவரிடம்தான் செல்கின்றார்கள். இன்று கூட நாம் ரோம் நகருக்கு செல்கின்ற நேரத்தில் அந்த காட்சிகள் பார்த்தோம் என்றால் டிவியில், வாட்டிகன் நகர் பக்கத்திலேயே இவருக்கு கேசல் ஆஞ்சலோஸ் என்று இருக்கிறது, அதாவது கேசல் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கின்றது. வெறும் 100-200 மீட்டர் தொலைவிலே இவருக்கு ஒரு இடம் இருக்கின்றது. அது திருத்தந்தை அவர்கள் ஏதாவது ஆபத்து நேரங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கேசல் ஆஃப் ஏஞ்சல்ஸ்க்கு தான் அவர்கள் செல்வார்கள். ஐந்தாவதாக நற்கருணை பாதுகாவலராக புனிதர் மிக்கேல் இருக்கின்றார். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா கோவில்களிலும் நாம் நற்கருணை இருப்பதை காண்கின்றோம். அதே போல அந்த நற்கருணை ஆண்டவரோடு என்றும் அவர் நெருக்கமாக இருக்கின்றார்களோ அதே போல அந்த நற்கருணையும் இவர் பாதுகாக்கின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். மற்றும் ஆறாம் விஷயமாக திருச்சபையும் மற்றும் நம் அனைவரையும் பாதுகாக்கின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். எங்கெல்லாம் திருச்சபை இருக்கின்றதோ அந்த திருச்சபையை எல்லாம் இவர் பாதுகாக்கின்ற ஒரு புனிதராக இவர் இருக்கின்றார். பழைய நாட்களில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு வீடுகளில் இவருடைய திரைப்படம் இருக்கும், அந்த போட்டோ இருக்கும். இவருடைய திருப்பழ படத்தை பார்த்தீர்கள் என்றால் இது எப்போதுமே வீட்டின் உள்ளே இருக்காது, மாறாக வாசலில் தான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மறை கல்வி, இவர் நம்முடைய வீட்டுக்கு நாம் வெளியே சென்று வருகின்ற நேரத்தில் அனைத்து தீமையும் அவர் அழைக்கின்ற நேரமாக இருக்கின்றது. ஏனென்றால் வெளியே இருந்தால் எந்த ஒரு தீமையும் அவர் வீட்டுக்குள் வர விட மாட்டார். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் இப்படி நம்பிக்கையை பல்வேறு மக்கள் நம்புவதில்லை. ஆனால் நாம் இதோ இந்த தூதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பங்கில் இருக்கின்றோம். இதோ நம்முடைய பங்கின் காவலர் புனிதர் மிக்கேல். அழகாக அந்த இவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஜெபமாலையை நாம் பவனியாக சென்று ஜெபித்தோம். அதே போல நம் அனைவருடைய வீட்டின் வாசலிலும் இவருடைய படம் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுகளில் என்றுமே மந்திரம், மாயம், எந்த ஒரு தீமையும் வராதவாறு இவர் என்றுமே நம்மை பார்த்துக் கொள்கின்றார். பல்வேறு நேரங்களில் திருச்சபையின் வரலாறு நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு 3 புனிதர் இவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இவருக்கும் 40 நாட்களாக இவர்கள் ஒரு பொழுது இருந்து இவருடைய பரிந்துரைக்காக ஜெபித்த நபர் அசிசி நகரின் பிரான்சிஸ் அவர்கள். சனிக்கிழமை அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து இவர் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த புனிதர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவருடைய மகிமையை நமக்கு பறைசாற்றிய ஒரு புனிதர். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 29ஆம் தேதி வரை ஒரு பொழுது இருந்து 40 நாட்களாக பல்வேறு ஜெபமாலையை ஜெபித்து அவர் அசிசி நகர் பிரான்சிஸ் அவர்கள் தம்மையே அர்ப்பணித்து அந்த அசிசி நகரையும் மற்றும் திருச்சபையும் காத்தருள புனிதர் மிக்கேலை வேண்டி ஜெபித்தார். மற்றும் புனிதர் பெர்னார்ட் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் பார்க்கின்றோம், உங்களுடைய தீமையிலிருந்து கடவுள் உங்களை பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் புனிதர் மிக்கேலின் ஜெபத்தை நீங்கள் செபிக்க வேண்டும். மூன்றாவதாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தை லியோ 13ஆம் லியோ அவர்கள் இருந்தார்கள். இவர் ஒரு நாள் திருப்பலியை நிறைவேற்றி வருகின்ற அந்த நேரத்தில் ஒரு ஷாக் ரியாக்ஷன் மாதிரி அவருக்கு இருந்தது. என்ன சொல்லுகின்றார், என்ன யோசிக்கின்றார் என்று
பல்வேறு மக்களுக்கு, தன்னுடைய அக்கப்பட்ட மக்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது உங்களுக்கு என்னதான் ஆட்சி திருத்தந்தையை என்று கேட்கின்ற அந்த நேரத்தில் திருத்தந்தை சொன்ன ஒரு விஷயம், திருப்பலி முடிந்த பின்பு அந்த நற்கருணை பெட்டியிலிருந்து எனக்கு ஒரு ஓசை கேட்டது. அது ஆண்டவருடைய குரலாக அது இருந்தது. ஆண்டவர் சொல்லுகின்றார், சாத்தார்கள், நீ என் திருச்சபையை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒருபோதும் உன்னால் அது மீது வெற்றி கொள்ள முடியாது. அப்பொழுதுதான் திருத்தந்தை அவர்கள் உடனே வந்து எழுதிய ஜெபம் தான் அதிதூதர் மிக்கேலுடைய ஜெபம். இன்று வரை நாம் தினந்தோறும் இந்த பங்கிலும் சரி, நம்முடைய வீட்டுகளிலும் சரி, நாம் தினந்தோறும் இந்த ஜெபத்தை ஜெபித்தான் நாம் முருக செல்லுகின்றோம். அந்த ஜெபம் யாரு எழுதியது பார்த்தால் 13ஆம் லியோ அவர்கள் ஒரு 130 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய ஒரு அழகான ஜெபம் தான். இந்த நிகழ்ச்சி என்பது எவ்வாறாக நிகழ்ந்தது, எவ்வாறாக வரலாறு முக்கியமான நிகழ்ச்சி என்று பார்த்தால், இந்த நிகழ்ச்சி பாத்திமா நகரில் கடைசி அதிசயம், அதாவது இந்த டான்சிங் சன் என்று சொல்லுவார்கள், அந்த சூரியனானவன் ஒரு அசைக்கின்ற நிகழ்ச்சி 33 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது என்று திருச்சபையின் வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரி, இதோ அதிதூதர் மிக்கேலை நாம் போற்றுகின்றோம். ஆனால் அவர் நமக்கு காட்டுகின்ற வழியை, அவரை போல நாமும் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கத்தான் இந்த நவநாள் நமக்கு அனைவருக்கும் அழைப்பு விடுகிறது. My brothers and sisters in Christ Jesus, the church today is asking all of us to happily celebrate the feast of Saint Michael, but is also asking all of us, whether are we following the footsteps of Saint Michael? He is always close to God. Angels are the first creations. They are very close to God, and we are very proud and happy to have him as our patron. And he invites all of us to be the same like him, to be always close to God. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಇಂದಿನ ಈ ಬಲಿ ಪೂಜೆಯಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಪ್ರಧಾನ ದೂತರಾದ ಮಿಕ್ಕೇಲ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅವರಂತೆ ಜೀವಿಸಲು ನಮಗೆ ಧರ್ಮಸಭೆ ಕರೆ ನೀಡುತ್ತದೆ. ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ಬೈಬಲಿನಲ್ಲಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ಯೂದರ ಕಲಾಚಾರದ ಒಂದು ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಇವರು, ಈ ದೂತರು ಪ್ರತಿ ಮುಖ್ಯವಾದ ದೂತರಾಗಿ ಇವರು ಜೀವಿಸಿದ್ದಾರೆ. ಆ ದೂತರಂತೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕೆಂದು ನಮಗೆ ತಾಯಿ ಧರ್ಮಸಭೆ ಕರೆ ನೀಡುತ್ತದೆ. ಈ ಬಲಿ ಪೂಜೆಯಲ್ಲಿ ನಾವು ಅವರಂತೆ ಜೀವಿಸಲು ಬೇಕಾದ வரವನ್ನು பிரார்த்திக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் என்றுமே தூதரை போல வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். இவராக நாம் எப்படி மாறுவது என்று பார்த்தால் 3 முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டும். முதலில் அதிதூதருடைய மிக்கேலுடைய படத்தை நம் அனைவருடைய வீட்டில் நாம் வைத்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பங்கின் காவலர் நம்முடைய வீட்டுகளில் இல்லை என்றால் பாதுகாப்பு என்றுமே இல்லை. இரண்டாவதான விஷயம், பல்வேறு நேரங்களில் நாம் பல்வேறு தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம். அதையெல்லாம் விட்டு இவரை போல புனிதத்தின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் இன்று திருப்பலிக்கு முன்பாக அதிதூதர் மிக்கேலின் ஜெபமாலையை ஜெபித்தோம். நாம் நம்முடைய வீட்டுகளில் அந்த படத்தை வைத்து வருடத்தில் ஒரு முறையாவது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய பாதுகாப்புக்கு அர்ப்பணித்து அந்த ஒரு ஜெபமாலை ஜெபிக்கின்ற நேரத்தில் பல்வேறு நல்ல ஆசீர்வாதங்களை நாம் அவருடைய பரிந்துரையால் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் நீங்களும் நாம் இன்னொரு தூதர்களாக இந்த உலகில் வாழ தேவையான அருளை வேண்டி ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வேண்டுதல் எல்லாம் கடவுளுடைய பாதத்தில் அர்ப்பணித்து நமக்கு தேவையானவற்றை கடவுள் தம்முடைய திருவுள்ளத்தின்படி நிறைவேற்றி தர நம் அனைவரும் ஜெபிப்போம்.
உங்கள் பதிலுரை ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டது. அனைத்தையும் ஆண்டு நடத்தும் வரும் இறைவா, எம் திரு அவையை திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் முதலில் அனைவரும் அடுத்தவரும் பகிர்ந்து தன்னலமற்ற தொண்டுள்ளத்தோடு உம் பணியை சிறப்புடன் செய்கிற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனித குலத்தின் பகைவனாகிய பசாசின் வல்லமையினால் பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் மனிதர்கள் இறைவனது உன்னத வல்லமை நிலைநாட்ட போர் புரிந்து வெற்றி கண்ட தூய மிக்கேல் தூதரின் வழியாக உமது வல்லமை உணர்ந்து பிற நலம் பேணி நன்மை செய்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடல் நோயாலும் மனநோயாலும் அவதிப்படும் உமது மக்களுக்கு வல்லமை படைத்த வானவர் படைத்தலைவர் தூய மிக்கேல் அதிதூதரின் வேண்டுதலால் உள்ளும் புறமும் முழு நலம் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தூய மிக்கேல் அதிதூதரின் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் எங்கள் மன்றாட்டுகளுக்கு இரக்கமுடன் செவிசாய்த்து எங்கள் ஆத்துமத்துக்கும் சரீரத்துக்கும் தேவையானவற்றை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவுடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்டவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். உழைப்பினில் கிடைத்த பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமையுக்கே. உழைப்பினில் கிடைத்த பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமையுக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில் உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்விலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில். சகோதர சகோதரிகளே, என்னோடு இருக்கக்கூடியமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரை போற்றுவதாகவும், மாற்றுவதாகவும், நமது நன்மைக்காகவும், புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுத்து உமை பணியுடன் வேண்டுகின்றோம். வான தூதர்கள் பணியால் மாண்புக்குரிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட காணிக்கைகள் உமக்கு ஏற்றப்படுவதாகவும் எங்கள் மீட்பருக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அவர் பாடுபட உடன் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமைகள் விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள்,
ஏனெனில் இது நிலை புதிய நிலையான உடைப்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநகர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பங்கின் பாதுகாவலராம் அதிதூதரான மிக்கேல், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக.
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைத்து பெற்றோர் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது, ஆன்மா நலமடையும்.
வறியவர் வாழ்வினில் வளமுடன் வாழ வானவர் தந்தை அருளிருந்து வறியவர் வாழ்வில் வளமுடன் வாழ வானவர் தந்தை அருளிருந்து மனிதநேயம் இம்மண்ணிலே மலர்ந்து மலரச் செய்யும் தன் மழை சுரந்து மானிடர் யாவரும் மகிழ்வினில் நிலைக்க மாண்புடன் பணிந்து ஆட்கொள்ளவா அகமருந்தாக நீயேவா என் ஆன்ம உணவாக நீயேவா அகமருந்தாக நீயேவா என் ஆன்ம உணவாக நீயேவா என் அழைக்கரமே என் அழைக்கரமே உன் அருள்மொழியே என் தேவனே என் அகமதில் குடிகொள்ள நிறைந்து வா அகமருந்தாக நீவா என் ஆன்ம உணவாக நீவா அகமருந்தாக நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றல் வலிமை பெற நாங்கள் வான தூதர்களை உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேற செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசுவின் அன்புமிக்க அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, தூய்மிக்கேன் அதிதூதரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம் அனைவருக்கும் இது ஒரு பொன்னான நாள், பொன் மாலை பொழுது. நமது பங்கின் பாதுகாவலரான புனித மிக்கேலின் ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்க முதல் நவநாளாக இன்று நமது பாசமிகு பங்கு தந்தை ஜான் ரோஸ் அடிகளாரின் அழைப்பினை ஏற்று நமது பங்கிற்கு வந்து நமது பாதுகாவலரின் திருக்கொடியை ஏற்றி சிறந்த திருவழி நிறைவேற்றி புனித மிக்கேல் அதிதூதரின் பற்றி அறியப்படாத சிறப்புகளும் மகிமைகளையும் ஏனைய 7 அதிதூதர்களின் பணியை பற்றி எடுத்துரைத்த அருட்தந்தை ஜெரோம் அடிகளாரை பங்கு தந்தை ஜான் ரோஸ் அடிகளார் சார்பாகவும் உதவி பங்கு தந்தை ஜெரி அடிகளாரின் சார்பாகவும் புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளின் சார்பாகவும்
நாம் எல்லோர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெரும் அடிகளாரை பற்றி சுய விளம்பரம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இவர் நமது பங்கின் சொத்து, நமது பங்கின் சார்ந்தவர். எனவே அவர் பணி சிறக்க மன்றாடுவோம். இப்போது அருட்தந்தை ஜான் ரோஸ் அடிகளார் பொன்னாடை போட்டி மலர் மாலை அணிவித்து அடிகளாரை கௌரவிக்க பங்கு தந்தையை அழைக்கின்றேன். ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಇವತ್ತಿಗೆ ಇದ್ದಂಗೆ ನಾಳೆ ಸಂತ ಮೈಕಲ್ ಅವರ ಮನವಿ ಮಾಲೆಯೊಂದಿಗೆ ಮೆರವಣಿಗೆಯು ನವನಾಲ್ ಹಾಗೂ ದಿವ್ಯ ಬಲಿ ಪೂಜೆ ಇರುತ್ತದೆ. ನಾಳೆ ಸಂಜೆ 5:30 ಗಂಟೆಗೆ ಇರುತ್ತದೆ. ನೀವೆಲ್ಲರೂ ತಿರುಗ ಬರಬೇಕು ಅಂತ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. My dear brothers and sisters, tomorrow also we have the continuation of the novena. I request all the people to come tomorrow also and receive God's blessing and the protection of Son Michael. அன்பார்ந்த மக்களே, எத்தனையோ பேர் பணியை செய்திருக்கின்றார்கள். இந்த அருமையான நவநாளை ஆரம்பித்திருக்கின்றோம். அவர்களுக்கு நன்றி கூறிய கடமையை நான் பெற்றிருக்கின்றேன். ஆகவே தமிழ் பெயர் அவர்களுக்கு என் மனமான நன்றியை செலுத்துகின்றேன். வெரி பியூட்டிஃபுல் சிங்கிங். அதன் பிறகு புனித மிக்கேலின் சுரூபத்தை மிக அழகாக அலங்கரித்திருக்கின்றார். மிஸ்டர் மோசஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் மோசஸ். திருப்பதி குடும்பங்களில் உணவு இருக்கின்றது, சற்று தாமதமாகிவிட்டது. ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் லிட்டில் டைம் and we have arranged for dinner. Moses arranged for dinner, so it may take little time to kindly be around the church, say 2-8 minutes extra, so that we may get more blessings, and after that have the dinner and then go. My thanks also to Mr. Saji, the PPC Secretary. Thank you very much, Saji, for all your work, not only now but always. And my thanks to Mr. Sabi and family, and it's been very supportive, especially in the designing of the pamphlet that we have very beautifully designed, that is sponsored, and also in the WhatsApp messages we sent across. It was the work of Mr. Sabi. Thank you very much, Mr. Sabi. God bless you and also your family. Then the cleaning of the church. இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துவதற்காக எத்தனையோ முயற்சிகள் செய்தார்கள். அதிலே முக்கியமாக ஜான் பிரகாஷ் அவர்கள் இருவரும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு 3 நாட்கள் பணியை செய்துவிட்டு எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு கழுவி விட்டு மிக சிறுமையோடு அவர் உழைத்திருக்கின்றார். ஐ தேங்க் மிஸ்டர் ஜான் அண்ட் பிரகாஷ் ஜான் and wonderful cooperation they have given. So அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு அந்த சம்மன்ஸுடைய பெயிண்டிங்கை செய்திருக்கிறாங்க. அவர் இருவரும் தான் செய்தார்கள், ஜானும் மற்றும் பிரகாஷும். அதன் பிறகு வேறு பெயிண்டிங்கெல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். அதற்கு ஜெசிந்தா அவர்களுக்கும் லீனா எட்வர்ட் அவர்களும் அசன்ஷன் சர்ச்சிலேருந்து வந்து வேறு பெயிண்டிங் எல்லாம் செய்திருக்கிறார். அழகான பெயிண்டிங் அவர் தான் செய்தார். அவர் இருவருக்கும் என்னை நன்றி, அவர் குடும்பங்களுக்கும் நன்றியை செலுத்துகின்றேன். அதன் பிறகு ஓயாமல் எப்பொழுதும் இந்த திருச்சபையிலே உழைத்துக் கொண்டு இருக்கின்ற ரிச்சர்ட் அவர்களுக்கு, எலக்ட்ரிஷியன் ரிச்சர்ட், from morning till evening he is over here doing all kinds of works. I thank you very much from the bottom of my heart. God bless you. அவரோடு இணைந்து யூத் மற்றும் ஸ்டான்லி அவர்களும் இருக்கின்றார்கள்.
I also wish to thank Mr. Michael, who provided the flowers for today's celebration, and sisters of Sudan came and beautifully decorated. All this decoration and this beautiful things were done by Mr. Michael. Thank you very much, Mr. Michael. யூடியூப் அதிலே பிரச்சாரம் செய்வதற்காக மிஸ்டர் சந்தோஷ் அவர்கள் இருக்கிறார்கள். தேங்க்யூ சந்தோஷ். இஸ் மை ஓன் டாக்டர் at St. John's, Mr. Dr. Honorius, his younger brother is from Sacred Heart Church, a wonderful man, always for the church and working for the church. Thank you very much, Santosh, for having come and helping us. I also would like to thank James அவர்கள் மிக அருமையாக உழைத்திருக்கின்றார். காலை இந்த மாலை வரைக்கும் எல்லா பணிகளும் அவர் தான் செய்து கொண்டிருக்கின்றார். தேங்க்யூ ஜேம்ஸ். God bless you. God bless your family. பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். I hope they complete faithfully all the things in the coming 3 days. I also wish to thank, we do not have sacristan, permanent sacristan in the church, but the sacristan work is very beautifully fulfilled by 3 people. காலையில் வருகின்றார்கள், திருவழிக்கு எல்லாம் ஏற்பாடு செய்கின்றார்கள், திருவழி முடிந்தவரைக்கும் கொடுக்கின்றார்கள். மிக அழகாக 3 பேர் ஒத்துழைக்கின்றார்கள். தேவராஜ், ஆல்பர்ட் மற்றும் பிரதீப். தேங்க்யூ வெரி மச். There are many others also I need to thank, but in the coming days I will thank them. We still have more days. I will thank them in the coming days. Thank you very much. God bless you. Thank you for the coming blessing. அன்பார்ந்தவர்களே, பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். ஏனென்றால் திருத்தொண்டனாக இருக்கும்போது, நான் டீக்கனாக இருக்கும்போது பங்கு தந்தையோட அறிமுகமானேன். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றார். அதற்காக நன்றியோடு அவர்களுடைய நன்றியை தெரிவித்து வருகின்றேன். டீக்கனாக இருக்கின்ற நேரத்தில் அசென்ஷனில் பங்கு தந்தையாக இருந்தார். இவருடைய பிரசங்கத்தை கேட்கிறார். பல்வேறு மக்கள்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஓடி வருவார்கள். ஆனாலும் சரி, காலை திருப்பலியில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வேண்டும் என்று அவருக்கு சிறிது ஒரு 3-4 மாதம் எனக்காக அதிலெல்லாம் விட்டு நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். அதற்காக தன் பங்கு தந்தையை மற்றும் என் பங்கு தந்தையை இறைவனுடைய ஆசிரியருக்காக நாம் அனைவரும் சிறந்த பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர் வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்கி உங்கள் குடும்பத்தை என்றும் காப்பாராக. இந்த உலகில் இறைவனுடைய தூதர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Happy
விண்ணக படைகளின் தளபதியே, திருச்சபை மக்களின் ஆதரவே. விண்ணக படைகளின் தளபதியே, திருச்சபை மக்களின் ஆதரவே. மூவொரு இறைவன் முன்னிலையில் எம்மை நினைவு கூர்ந்திடுவீர், எம்மை நினைவு கூர்ந்திடுவீர். அதிதுதர் மிக்கேலே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். உலகம் அலவே உடலின் வாதைகள் அனுதினம் என்னை காத்திடுவே. உலகம்